அப்போ நமது நோக்கம் என்னன்னா 500 பிரான்ச் ஆரம்பம் பண்ணிருக்கிறோம். 500 பிராண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னோட விருப்பம். இப்போ நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனி பிராண்டை ஓபன் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் பல பேர் என்ன பண்றீங்கன்னா, ஆம்வே, கோனிபயோ இந்த மாதிரி கம்பெனிக்காக ஒர்க் பண்றீங்க இல்லைங்களா? ஏன் யாரோ கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்க? அந்த உழைப்பு உங்க கம்பெனிக்கு போட்டீங்கன்னா நீங்க முதலாளி ஆகிட்டு போயிடலாமே. இது நம்ம ஊருக்கு ஒரு சாபக்கேடுங்க. யாருக்குமே துணிவு இல்லைங்க நம்மளுக்கு ஒரு ஓன் பிராண்ட் உருவாக்குறதுக்கு. யோசிச்சு பாருங்க, எவனோ பிராண்டுக்கு ரோட நாய் மாதிரி ஒப்பனை சொல்றேங்க, தெரு தெருவா நாய் மாதிரி அலையிறோம். நம்ம பிராண்டுக்கு யாராவது கதவை தட்டி, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க வீட்டில் இட்லி மாவு சொல்றோம்னு கேட்டிருக்குமா? உங்க அப்பாவோட கடைக்காக போய் ரோட கதவை தட்டி இருக்கீங்களா? எவனோ கம்பெனிக்கு போறோமே தவிர, நம்ம அண்ணனுடைய ஒரு பிசினஸ்க்காக ஒவ்வொரு வீட்டுக்கு கதவை தட்டி, எங்க அண்ணன் இங்க வந்து டெலிவரி வச்சிருக்காரு, துணி இருந்தா குடும்பம்னு கேட்டிருப்போமா? நமக்கு இருக்கிற சாபங்க யாருக்குமே புரியலைங்க. அதுக்கு வெக்கப்படுறாங்க. ஆனா எவனோ கம்பெனிக்கு போய் கதவை தட்டி, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சர்ஃப் எக்ஸல் வேணுங்களா அப்படி கேட்போம். ரிங்க்கு வருவாங்க, டெய்லி வீட்டுக்கு வராங்க, கதவை தட்டுறாங்க. அது வேணுமா இது வேணுமா கேட்குறாங்கங்க. ஆனா ஒருத்தர் கூட தன் சொந்த பிராண்டுக்காக என்னோட வீட்டு கதவை தட்டினதே இல்லைங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, சொந்தமா ஒரு பிராண்ட் உருவாக்கணும். உதாரணத்துக்குங்க, இப்போ நான் அம்மியோடைய பிரான்ச் கொடுத்துட்டேங்க, 150 பிரான்ச், 1000 பிரான்ச்சுங்க. நீங்களும் எடுத்து நடத்தி நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நான் வந்து சாரி, ரூல்ஸ் பிரகாரம் எழுதி வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரான்ச் ஃப்ரான்ச்சைசிஸ்னா என்ன, எப்போ வேணாலும் மாற்றலாங்கிறது எழுதி கையெழுத்து போட்டு தான் கொடுப்பாங்க, சும்மாலாம் இல்லை. திடீர்னு ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, இன்னிலேருந்து 5% இல்லை 1% அப்படின்னா நீங்களே கொடுத்துட்டு போயிடுவீங்க இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு இன்னொரு ஓனருக்கு வித்துட்டேன்னு நான் சொல்லுவேன். அந்த ஓனர் வந்து வேளாண் என்ன வேணால் நடக்கலாங்க. அப்போ அத்தனை வருஷம் உழைப்பு வேஸ்ட்டாக போகுங்கிறது. இதே உங்கள் பிராண்டுக்காக ஒரு 5 வருஷம் உழைச்சிங்கன்னா, உங்களோட பிராண்டுக்கு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா? சொத்து தானே, இன்னைக்கு உழைக்கிற நாளைக்கு சொத்து தானேங்க. நான் அப்படி வரேங்கிறேங்க.